யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற குறிப்பாக கலைப்பிடத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்கு வரை சென்று பேராசிரியர் அவரை பற்றி எல்லாரும் சொல்லி தனியா கதைப்பினும் எங்களுக்குள்ள கதைப்பினும் அவர் வந்து பொம்பளைகள் ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்தா கையில அந்த கையையும் சேர்த்து பிடிச்சு உம்மான்னு சொல்லிட்டு வாங்குவாரு. அப்ப அவரை உம்மான்னு சொல்றாரு. அவரை வைஸ் சான்சலர் ஆக்கி இருக்காங்களே. பேராசிரியர்களுக்கு உள்ள ஒரு அனுகூலம் என்னென்றால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தங்களுக்கு இந்த பாதிப்பு நடந்தது என்று சொல்றதுக்கே இயலாத ஒரு சூழல் அங்க இருக்கு. சோதனையும் எழுதாமல் மாவீரர் குடும்பத்தில இருந்து வந்தவர்களுக்கு டிகிரி கொடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தை நீங்க ஒரு பீக்குளம் சொல்லிக்கல, உண்மையிலேயே இந்த பீக்குளம் ஆக்கினதுல யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் கருதுறேன். பீக்குளத்தை இன்னும் பெரிய பீக்குளமாக்குற மாதிரி தான் முடியுது. யாழ் பல்கலைக்கழகத்துடைய அந்த நட்பெயரை கெடுக்கிறதுல கூடுதலாக இந்த கலைப்பீடம் தான் முன்னணியில இருக்கு. அது உண்மையான நிலைமை. அப்ப இந்த ஆர்ட்ஸாக்கள் தான் கொஞ்சம் குழப்படியாரு. ஏன்னா அவளுக்கு வருங்காலம் இல்லை. இலங்கை அரசாங்கம் நேரடியாக திட்டமிட்டு இந்த தமிழர்களுடைய கல்வியை பாலடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா? ஒரு காலத்துல திட்டமிட்டு எங்களை நசுக்கினவர்கள் தெற்குல இருக்கிற ஆக்கள். இப்ப அது தேவையில்லை, நாங்களே எங்களை நசுக்கி கொள்றோம். அண்மையில தயாரிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக பாடல் ஒன்று கீதம் ஒன்றுல இன்னும் யாழ்ப்பாணம் கல்வியில முன்னுக்கு நிக்குது அந்த பாடல் வரிகள் தெரிவிக்குது. அது என்னன்னு இதுதான் சொல்ற ஹெரிட்டேஜ் ஹிஸ்டரின்னு. நாங்களே எங்களை போனோன்னு இருக்கிறோம். மெய்யோ பொய்யோ நாங்கள் எங்களை போனோன்னு இருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கு? இந்த நிலைமையில எனக்கு சரியா தெரியல. நாம் முன்னேறும். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் அறிமுகமாகிய பேராசிரியர் ரட்னஜீவன் ஹூல் அவர்களுடன் கடந்த உரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அந்த உரையாடலின் தொடர்ச்சியாக இன்றும் கல்வி யாழ் பல்கலைக்கழகம் போன்ற அம்சங்கள் தொடர்பாக பேராசிரியரை கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். அந்த சென்ற உரையாடல நாங்கள் பார்த்ததுல ஒன்று நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன்னா, செல்வநாயகம் அவர்கள் தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்றணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லி இருந்தார். அது பொதுவாக அடிக்கடி பாவிக்கிறார்கள், தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். அவர் தமிழர்களை கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்றதன் பின்னணி வந்து சிங்கள பேரினவாதத்திடம் இருந்து தமிழ் மக்களை கடவுள் காப்பாற்றணும் என்ற அடிப்படையில தான் அது வைக்கப்பட்டது. செல்வநாயகம் இன்றைக்கு இருந்திருந்தார் யாழ்ப்பாணத்துல தமிழரசு கட்சியுடைய தலைவராக, அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்க? ஐயோதான் சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு சொன்னான், இந்த யோகேஸ்வரன் சைவமா இருந்தால்தான் தமிழன், சைவமா இருந்து தமிழ் பேசினால்தான் தமிழன், கிறிஸ்தவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள், முஸ்லிம்கள் தமிழ் பேசுகிறவர்களே ஒழிய தமிழர் இல்லை என்று. அதுக்கு எதிராக இன்னும் ஒரு தரம் எதிராக குரல் கொடுக்க இல்லை. அதன்படி செல்வநாயகம் தமிழன் இல்லை, செல்வநாயகம் தமிழ் பேசுறவர். இந்த நிலைமையை நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலையும் எதிரொலிக்குது என்று சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். ஏனென்றா நான் 15ஆம் ஆண்டு வந்தான். நான் திரும்பி அமெரிக்கால இருந்து வந்தபோது ரிட்டையர்மெண்ட் வயசு 65. அப்ப எனக்கு 2 வருஷம் தான் இருந்தது வேலை செய்யறதுக்கு. நான் அந்த 2 வருஷத்துக்குனாலும் என்ன வேலை செய்யணும்னு நினைச்சு பேராசிரியருக்கு அப்ளிகேஷன் போட்டுனான். அது இழுப்பாங்க, 2 வருஷத்துலும் கூட இழுக்கலாம், இழுத்து போட்டு அவருக்கு வயசு வந்துட்டு சொல்லி மூடலாம். அப்ப அதே வேளையில சிரேஷ்ட விரிவுரையாளருக்கும் அப்ளை பண்ணியிருந்தான். அது 1 மாதத்துல எடுக்கலாம், ஒரு கவுன்சில் மீட்டிங்ல தீர்மானிச்சு எடுத்திருக்கலாம். அதுக்கு அவங்க இழுத்து இன்டர்வியூ வச்சு தகுதி இல்லைன்னு சொன்னது. தொடர்ச்சியாக தகுதி உடையவர்களையும் பொறுப்பானவர்களையும் பொறுப்பான பதவிகள்ல வச்சிருக்கிறத விரும்பல. அதிகாரத்துல வந்து பொறுப்பானவர்களை பொறுப்பான பதவியில வச்சிருக்க யாழ் விரும்புதில்லை, யாழ் சமூகம் விரும்புதில்லையா? அது ஏன்? அதுக்கு ஒரு காரணம். அப்ப இது நடந்த போது காலு பொன்சேகாண்டு என்ற ஃப்ரெண்ட், அது என்னோட யூஜிசியில இருந்தவர், அவர் எனக்கு தகுதி இல்லையாமன்னு கேள்விப்பட்டு சந்திரிகாட்ட சொல்லி இருக்கிறார். அப்ப சந்திரிகா பண்டாரநாயக்க போய் யூஜிசி சேர்மன் கேட்க, யூஜிசி சேர்மன் வசந்தி அரசரிடத்திட்ட கேட்டிருக்கிறார், ஏன் என்ன தகுதி இல்லவர்னு சொன்னாண்டு. அதுக்கு அவ கொடுத்த மறுமொழி, கிறிஸ்தவர்களை பெரிய இடத்துல எடுத்தால் தங்களுக்கு பிரச்சனை வரும், அதுதான் எடுக்க இல்லைன்னு. அப்ப அவ சொன்னதை மோகன் இருந்த மோகன் பீரிசன் அவர் தான் யூஜிசி சேர்மனா இருந்தவர். எழுத்துல கொடுத்தவர் சந்திரிகாக்கு மறுமொழியா. இது எப்படி கிறிஸ்தவரெல்லாம் பெரிய பதவியில எடுத்தால் அது கஷ்டம். அப்ப இதான் நிலைமை. அது அப்படியே தொடருது. செல்வநாயகத்தை கிளச்சிருப்பாங்க, செல்வநாயகம் கிறிஸ்தவன் இல்ல, நீ தமிழன் இல்ல என்று சொல்லி யோகேசன் போன்றாக்கள் கிளச்சிருப்பாங்க. சுமந்திரன் தமிழன் இல்ல, அது தமிழ் பேசுறவர். சுமந்திரனுக்கு எதிரான இந்த காழ்ப்புணர்வுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்குமா? இதுல பற்றி கதை கேட்க கஷ்டம். என்னன்னா, இப்ப இவர்கள் கிட்டவர்கள் சொல்லிக்க அது 100 பேரும் கிட்டவர்கள் இல்ல, 20-100 வீதம் கிட்டவர்கள் இருந்தாலே அப்படி ஒரு எலெக்ஷனை துவக்க அது காணும். இது சுமந்திரனுக்கு என்னன்னா நியாயமான ஓட் வந்தது.
ம். அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவன் பார்க்க இல்ல. அது மிச்ச வேண்டிய காரியம். அதே நேரத்துல அவ்வளவு தகுதிகளோட தோத்ததுக்கு காரணம் இது இந்த 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 உணர்வு, அதாவது பல்கலைக்கழகங்கள் தான் ஒரு சமூகத்துடைய சுயாதீன அமைப்புகளா செயற்படுறது. பார்த்தோம்னா அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அதாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்கின்றவர்களாக இளம் சமூகம் எப்பவும் இருந்திருக்குது. ஒரு சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் பல்கலைக்கழகங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது. ஆனா யாழ் பல்கலைக்கழகம் 1980களுக்கு பிறகு அந்த நிலையை முற்றிலும் இழந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இலங்கையுடைய இன பிரச்சனை என்ற விஷயத்துல விடுதலை போராட்டத்தை எழுச்சி கொள்ள செய்ததுல யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது 80ஆம் ஆண்டு காலங்கள். அதற்கு பின்பு யாழ் பல்கலைக்கழகம் அங்க இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோவை அப்படியே மெயின்டைன் பண்றா, அப்படியே தக்க வச்சு கொள்றதுக்கான ஒரு சமூகமாகத்தானே அங்க இருக்கு. அதாவது பெண்ணடிமைத்தனமாக இருந்தான, சாதி ஒடுக்குமுறை என்றான, இன மத ஒடுக்குமுறை என்றான, இது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமூகமாக யாழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அது ஏன் ஒரு குறுகிய காலம் தான் நீங்கள் அது இந்த பேராசிரியர் துணைவேந்தராக இருந்த நீங்கள் அது ஏன் இந்த நிலைமை அந்த பல்கலைக்கழகத்துக்கு? எல்லாரும் தங்களோட இதை காப்பாற்றிக் கொள்ளினும், தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ளினும். நான் வைஸ் சான்சலருக்கு அப்ளிகேஷன் போட்ட உடனே அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன தாக்குறதுக்குன்னு சொல்லி இந்த மனைவியையும் தாக்கி இருக்கிறாரு. அது யுஎஸ்ஏபி வழக்களாவியல் போட்ட தீர்ப்புல இருக்குது. அதுக்கு எதிராக செய்யறதுல அதிகாரத்துல உள்ளவர்கள் செய்யறது சரி. ஏன் மாணவர்கள் கூட ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் வைக்கல? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாழ் பல்கலைக்கழக நடந்த பெரும்பாலான போராட்டங்கள் வன்முறையை செய்தவர்களை தண்டிக்க கூடாது, அதாவது ராக்கிங் செய்தவர்களை தண்டிக்க கூடாது என்றுதான் போராட்டங்கள் நடந்திருக்கே ஒழிய அண்மை காலங்கள்ல சாதியத்துக்கு எதிராகவோ, ஒடுக்குமுறைக்கு எதிராகவோ, பெண்முறை ஒடுக்குமுறைக்கு எதிராகவோ அல்லது சிறுபான்மை இனங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் ஒரு நாளும் குரல் எழுப்பவில்லை. இது அந்த புலிகள் கலாச்சாரம் அந்த காலத்துல எல்லாம் ஒன்றும் எதிர்க்கக்கூடாது என்ற பழகி எல்லாரும் பழகிட்டினும் மௌனமா இருந்தால் பாதுகாப்பா இருக்கலாம். அப்போ ஒன்றுக்கும் தண்டனை இல்லை. ஒரு பேராசிரியர் அவரை பற்றி எல்லாரும் சொல்லி தனியா கதைப்பினும், எங்களுக்குள்ள கதைப்பினும். அவர் பொம்பளைகள் ஒரு ஹோம் ஒர்க்கை கொடுத்தா கையில அந்த கையையும் சேர்த்து பிடிச்சு உம்மான்னு சொல்லிதான் வாங்குவாரு. அப்ப அவரை உம்மான்னு சொல்றது. அவரை வைஸ் சான்சலர் ஆக்கி இருக்காங்களே கவுன்சில். இதில் ஒன்றுக்கும் ஒரு தண்டனையும் இல்லை. மற்றது இந்த பேரவை, யாழ் பல்கலைக்கழகத்தின் பேரவையில போதைப்பொருள் கடத்திய ராஜன் என்பவர் அங்கஜனுடைய மிக நெருக்கமான உறவினர், சகோதரர் நினைக்கிறேன், ஒன்று விட்ட சகோதரர் நினைக்கிறேன். அவர் எல்லாரும் பேரவையில இருந்திருக்கிறார். ஆனால் உங்களை போன்ற கற்றவர்கள் அந்த பேரவையில இருக்கல. இதெல்லாம் யாழ் பல்கலைக்கழகத்துல மட்டும்தான் சாத்தியமாகக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற, குறிப்பாக கலைப்பிடத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்கு வரை சென்று இருக்கு. பேராசிரியர் கணேசலிங்கம் மற்ற பேராசிரியர்கள் மீது நாங்கள் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளையும் எழுதி இருக்கிறார். ஆனால் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. எடுக்கப்படையில மட்டுமில்லை, அதுல பெரிய இடத்துல உயர்த்தி வச்சிருக்கணும். உதாரணமா எங்களுடைய கிறிஸ்தவ சபை சென்ட் ஜேம்ஸ் சர்ச் நல்லூர்னு சொல்றது, கணேசலிங்கத்தை கூப்பிட்டு சேர்ச்சுக்கு உள்ளுக்கு வச்சு, சேர்ச் சட்டத்தின்படி ஆராதனை மட்டும்தான் உள்ளுக்கு வைக்கலாம். இவரை உள்ளுக்கு வச்சு நீ இதுல பற்றி எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேச விட்டு இருக்குது. ஒரு தண்டனை இல்லை, ஒன்றுக்கும் ஒரு தண்டனையும் இல்லை. அப்படி செய்ததுக்கும் சேர்ச்சில் தண்டனை இல்லை. புலியல்ல காலத்தில் எத்தனையோ பேருக்கு டிகிரி கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் தானே? அது சோதனையும் எழுதாமல் மாவீரர் குடும்பத்தில இருந்து வந்தவர்களுக்கு டிகிரி கொடுக்கப்பட்டது. கஜேந்திர செல்வராஜாவுக்கும் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர். நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா, அவருக்கு 30 மார்க்ஸ் வரைக்கும் அதை ஏத்தி 40 ஆக்குறது. அப்படி சிலாக்கள் பல்கலைக்கழகத்துக்கே போகாம டிகிரி எடுத்தாக்கள் இருக்கேன். பட் இவருக்கு அந்த மார்க்ஸ கொஞ்சம் கூட்டி கொடுத்து வெக்கம் இல்லாத மனிதர் எங்கட தலைவர்களை கூட்டத்தில இருந்து எலெக்ஷன் கேட்கறது. இதை பற்றி கேள்வி கேட்கவே அவர்களுக்கு பயம். என்ன பேராசிரியர் கணேசலிங்கத்தின் விஷயத்துல அவர் யோகேஸ்வரி என்ற ஒரு மலைய பெண்ணத்தான், மலைய சிறுமியை, தனக்கு வேலைக்கு இருந்த சிறுமியை தான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு அது வழக்கு நடந்தது. அந்த பெண் அதை பின்பு விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டதாகத்தான் தகவல்கள் வெளிவந்தன. அது மட்டுமில்ல, பெண்கள் அமைப்புகள் எல்லாம் அந்த கேஸை கட்புறுத்தி கொண்டு நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும் என்று நான் கேள்விப்பட்டதின்படி வைஸ் சான்சலர் துரராஜாவே இதுல தலையிட்டு கொஞ்சம்
விட்டு கொடுக்க பண்ணினது. இப்ப இந்த இந்த அண்மையில யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதியாக ரகுராம் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார். இவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னணியிலையும் இந்த பெண்களுக்கு எதிரான, பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை பாவிக்கிறவர்கள் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுல என்ன முரண்நகை என்றால், இவர்கள் தங்களை ஒரு பெரிய தமிழ் தேசியவாதிகளாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு ஆள் தானே தேசியவாதி என்றால் அதையே ஒரு கூடாத ஒரு பாயிண்ட் தான் நான் எடுப்பேன். தேசியவாதி என்று எல்லா கல்லரும் தேசியவாதி என்றதை ஒரு போர்வையா போட்டுக்கொண்டு நல்ல காரியங்களை சமுதாயத்திலிருந்து பெறுகிறது. அதுதான் தேசியவாதி என்பதற்கு பெருமதி. என்னன்னா, இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலுடைய இந்த பேராசிரியர்களுக்கு உள்ள ஒரு அனுகூலம் என்னென்றால், இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு இந்த பாதிப்பு நடந்தது என்று சொல்றதுக்கே இயலாத ஒரு சூழல் அங்க இருக்குது. அதாவது அவர்கள் அப்படி சொன்னால் தவறு அவர்கள் மீது மீள திருப்பப்பட்டு விடும் என்ற ஒரு நிலைமை அங்க இருக்குது. அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அது சாதாரணம். எனக்கு என்னுடைய பஞ்சாதிக்குள்ளாலே அவனுடைய அனுபவத்துக்குள்ளாலே எனக்கு தெரியும். பிரெக்னண்டா இருக்கு, எங்க 4வது பையனை பெறும்போது சட்டை தான் போடுறது என்ற வசதி. என்ன வயிறு உள்ளுக்கு தள்ளி கொண்டிருக்க சாரியம் போட்டு கையை வைத்து பிளாக் போர்ட்ல எழுதுனா பின்னுக்கு இருந்து சோக்கெல்லாம் வந்த விழும். அப்ப அப்படிப்பட்ட இதுல அவ போய் பீடாதிபதி தமிழ் பொம்பளை முறப்பட்டவ, பீடாதிபதி தமிழ் பொம்பளை. அதையும் உமக்கு மட்டும்தான் நடக்குது. இதான் அவனோட கேள்வி. ஏன் உமக்கு மட்டும்தான் இது நடக்குது? நல்ல பிள்ளைக்கு ஆம்பளைகளுக்கு முன்னால நாங்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்றுற இல்லை என்றெல்லாம் இப்படி கணக்க உதாரணங்கள் சொல்லலாம். இல்ல அதான் இப்ப என்னடா பெண்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்னென்றால், தங்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறை அல்லது இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் பற்றி அந்த குற்றத்தை போய் பதிவு செய்கிறதே மிக சிக்கலானதாக இருக்குது. அதனால இவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற ஒரு நிலைமைதான். அவையில்தான் வேற அது பிள்ளையே அவையிலே போடுவேன். ஏன் உமக்குத்தான் நடக்குது? பொம்பளைகள் இப்படி நீ சரியா உடுக்க இல்லையோ? இதெல்லாம் கேட்கிற கேள்வியல். எனக்கு அந்த பீடாதிபதி அப்ப கிட்டத்தட்ட 60 இருக்கும். எனக்கு அப்படி ஒண்ணு நடக்கிறே இல்ல சொல்றேன். 60 மனுஷனுக்கு நடக்காத சாதாரணம் எப்படியா அப்படித்தான் சொல்றேன். எனக்கு அப்படி ஒன்று நடக்க இல்ல. என்னுடைய நீண்ட அனுபவத்துல அல்லது நான் வந்த விடயம் என்னென்றால், நான் உணர்ந்து கொண்ட விடயம் என்னென்றால், யாழ்ப்பாணம் ஒரு நீங்கள் உங்களோட சொல்லாடலையே பாவிக்கிறது. யாழ்ப்பாணத்தை நீங்க ஒரு பீக்குளம் சொல்லிக்கல. உண்மையிலேயே அந்த பீக்குளம் ஆக்கினதுல யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் கருதுறேன். ஏனென்றால், வட மாகாணத்தின் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய பாடசாலைகளின் ஆசிரியர்களை, யாழ் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல உள்ள அதிகாரிகளை உருவாக்கினது இந்த பல்கலைக்கழகம் தான். கடந்த 30 ஆண்டுகளாக இவர்கள் உருவாக்கினவர்கள் தான் இன்றைக்கு இந்த அதிகார கட்டமைப்புல இருக்கணும். பீக்குளத்தை இவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றது என்னுடைய கணிப்பு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதே தங்களோட பதவியை பாதுகாக்கும் போதே ஒரு பீக்குளத்தை இன்னும் பெரிய பீக்குளமாக்குற மாதிரி தான் முடியுது. இப்ப அவன் ஒரு உதாரணம், நான் வைஸ் சான்சலருக்கு எலெக்ஷன் கேட்கும் போது கந்தசாமி என்று ஒரு பேராசிரியர் இருந்தவர். அவரும் போட்டி போட்டா அவர் சொன்னாராம், எனக்கு சொல்லல, எனக்கும் ஒரு சொன்ன நினைக்கிறேன், தாங்கள் இவ்வளவு இருந்து யுத்த காலத்துல பல்கலைக்கழகத்தை பேணின பிறகு, கஷ்டப்பட்டு பேணின பிறகு இவையில் வெளியில சோசா இருந்து போட்டு வந்து தங்களுக்கு எடுக்க பாக்கணும். அதான் நினைப்பாங்க. திறமை உள்ளவர்களை உள்வாங்குறதுன்றதிலும் பார்க்க தான் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்துல வச்சிருக்க பாக்கணும். இன்னும் புலியல்ந்த இது ஆட்சி முற்றாக போகவில்லை. என்னடா 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நான் என்ஜினியரிங் கோஆர்டினேட்டரை நியமிக்கப்பட்டேன் நான் யூஜிசியால. அப்ப அந்த பொறியியல் பீடத்தை ஸ்தாபிக்கிறது தான் எனக்கு தரப்பட்ட கடமை. அப்ப நான் எல்லாம் நியாயமா யோசிச்சு, எங்களுக்கு 2 பெரிய அனுபவம் இருக்கிற பழைய வைஸ் சான்சலர்ஸ் சொல்லிருச்சுனும், இப்படி பேராதனி ஒரு காலத்துல முரட்டுவை விட திறமையான இடமே இருந்தது. இப்ப முரட்டுவா முந்திட்டுது. அது முந்தினதுக்கு காரணம் ஒன்று, அந்த பெரிய நகரங்கள்ல இருந்து வாராக்கள பிள்ளைகள் எல்லாம் அங்க வரையணும். அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும், மற்ற பிள்ளைகளும் இங்கிலீஷை பொறுக்குவினும். மற்றது நகரங்களுக்கு கிட்ட இருக்க ட்ரைனிங்குக்கு இடங்கள் இருக்கும். பிரதனியாளர்களுக்கு ட்ரைனிங்கு போக இடமும் இல்ல, தமிழும் சிங்களமும் பேசிக்கொண்டுதான் இருக்கணும். அதாலதான் பிரதனியா விழுந்தது என்ஜினியரிங். அப்ப யாழ்ப்பாணத்துலதான் போடுவோம். அப்ப நான் இந்த கமிட்டி வச்சிருந்தேன். கமிட்டியில போட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதினாங்க, யாழ்ப்பாணத்துல வைக்கணும். அதை போய் அப்பத்தே வைஸ் சான்சலர் அந்த கமிட்டியை கூப்பிட்டு, என்ன விட்டுட்டு மிச்சாக்கெல்லாம் கூப்பிட்டு மாத்தி எழுதுங்க, கிளிநொச்சியில போடணும். கிளிநொச்சியில போய் போட்டுச்சுன்னா அதோட என்ன விட்டாச்சு, கிளிநொச்சியில போய் போட்டு இப்ப படிப்பிக்கிறதுக்கே ஆக்கள் இல்லை. அங்க ஆர்ட்ஸ் இது அக்ரிகல்ச்சர்ல இருப்பினமாக்கம், இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்களுக்கு வெளியில அவ்வளவு இடம் இல்லை. இப்படி பொறியியல் படிப்பிக்கிறதுக்கு ஆக்களே இல்லை. இப்ப பழைய மாணவர் வெளியூர்ல இருந்து பிஹெச்டி பண்ணிக்க, பிஹெச்டி மாணவர்களாக
ஜூம்ல வந்து படிப்பிக்கணுமா இன்ஜினியரிங். ஜூம்ல எப்படி இன்ஜினியரிங் படிப்பிக்கலாம்? வகுப்புல இருந்து போர்டுல எழுதி கேள்விகள் கேட்க வச்சதான் சரியா படிப்பிக்கலாம். அப்ப இங்க இருந்து வரப்போற ஆக்களுக்கு சரியான படிப்பு கிடைக்கிறதும் இல்ல. ஆனா இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இப்ப சரியான கஷ்டமான நிலையில இருக்குது. குவாலிபிகேஷன் இருக்கிற வாத்தியார் மேல எல்லாரும் விட்டுட்டு போயினம். அப்ப ஆக எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல யோசனை என்னன்னா, மெடிக்கல் ஃபேக்கல்டி தொடங்கப்படும் போது யாழ்ப்பாணத்துல டாக்டர்ஸ் இருக்கையில ஆசிரியராக இருக்கிறதுக்கு எனவே சயின்ஸ் டிகிரி செய்தாக்கள் அப்படி இப்படின்னு அந்த பூச்சியை பற்றி படிச்சாக்கள், பயாலஜி படிச்சாக்கள், அதெல்லாம் வந்து எல்லாம் படிப்பிச்சது உதவாததாக இருந்திருக்கலாம். அவருடைய நிலைமை என்னன்னா, அந்த மாணவர்கள் எல்லாரும் மிக கட்டிக்காரர், தமிழருக்குள்ள மிக கட்டிக்காரர் தான் மெடிசினுக்குள்ள வாரது. அப்ப அவர்கள் கட்டிக்காரர்கள் என்னுடைய நாங்கள் படிப்பிச்சா என்ன படிப்பிக்காட்டிக்கு என்ன அவையில் சரியா தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொள்வேனும். டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சால் அவையெல்லாம் வெளியில போன உடனே அமெரிக்கால அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுக்க டக்குன்னு பாஸ் பண்ணி நல்ல டாக்டர்ஸா இருக்கணும். அப்படி கெட்டிக்கார மூல நல்லா இருந்தபடியா அவையில் தப்பிட்டினும். அதே மாதிரி அதாவது பேராசிரியர்களுடைய அல்லது விரிவுரையாளர்களுடைய திறமையை காட்டிலும் மாணவர்கள் திறமையானவர்களாக இருந்தபடியால் அவர்கள் வெற்றிகரமாக கல்வியை முடிச்சுக்கொண்டு வெளிநாடுகளிலும் வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிளிநொச்சியில இருக்கிற பொறியியலாளர், வெளியில வார பொறியியலாளரும் அவையில் மிக கட்டிக்காரர். நிறைய தத்தளிச்சு கொள்வேன். நாங்கள் என்ன செய்தால் என்ன பொறியியல் பீடம் போனதுல ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கிற ஒரு விமர்சனமாக இருந்தது என்னென்றால், உங்கள் மீது அல்ல, அது கிளிநொச்சிக்கு போக வேண்டும் என்றதை கனவேர் ஆதரிச்சிருக்கணும். அதுக்கு இருந்த நீங்கள் சொல்ற காரணம் சரி. அவர்களுக்கு பயிற்சி வழங்குறது கஷ்டம். நகர்ப்புற கிளிநொச்சியில வந்து எந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனங்களும் இல்லை. அது இருக்கிற இடம் மட்டுமில்ல, விரிவுரையாளர் தன்னும் குடும்பத்தோட வந்து கிளிநொச்சியில வாழ்வு. அந்த வாதம் கூட சரியாக இருந்தாலும் இப்ப பிற்படுத்தப்பட்ட பிரதேசங்களும் வளர்ச்சி அடையத்தானே வேணும் ஒரு காலகட்டத்தில். அதாவது யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய இட நெருக்கடியும் இருக்குத்தானே. அது அப்படியே வேற விதத்துல செய்யணும். இவன் மிக திறமையான மாணவர்கள் வருங்காலத்தை உபயோகிச்சு செய்யக்கூடாது. அதான் செய்திருக்கிறோம். அவன் என்ன வருங்காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். புலிகள் அப்ப இறந்துட்டாலும் தோத்துட்டாலும் அவர்களுக்கு வாழ் பிடிச்சாக்கள் எனவே இருந்தவர்கள். புலிகள் அதை விரும்பினுடைய தாங்களும் அதை செய்யணும்னு சொல்லி போய் செய்தவர்கள். அந்த அடிப்படையில தான் அது கிளிநொச்சிக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுடைய நலனையும் பார்க்க புலிகள் அதை கொண்டு இருந்தபடியால் அதை செய்திருக்கிறார்கள் என்று. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்றால், நீங்கள் படிக்கின்ற காலத்துல பெரும்பாலும் இலங்கையில வடக்கு கிழக்குல படித்த தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாம் புலம்பெயர்ந்து சென்று ஆசிரியர்களாக, தொழில்நுட்பவியலாளர்களாக, மருத்துவர்களாக எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். பிரித்தானியாவிலையும் பெரும்பாலான மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் இப்ப வடக்கு கிழக்கில விஞ்ஞான பாடங்களை கற்பிப்பதற்கு, தமிழ் பாடங்களை கற்பிப்பதற்கு, ஆங்கில பாடத்தை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கான போதாமை ஒன்று இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய கல்வி நிலை வீழ்ந்திருக்குது. அடுத்தது வந்து இந்த பாடங்களை தெரிவு செய்பவர்கள், அதாவது விஞ்ஞான பாடங்களை தெரிவு செய்து கற்பவர்கள் வீழ்ச்சி காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுவும் ஒரு விதத்துல ஒரு அடக்குமுறை. ஏனென்றா ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆர்ட்ஸுக்கு போற ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு. அப்படியே என்ன எடுத்துக்கொள்வேன். கடைசியில இப்ப சில பேராசிரியர் மேருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல அவளுக்கு பதவி வேணும், துறை தலைவர் பதவி வேணும், பேராசிரியர் பதவி வேணும்னா இன்னும் ஒரு துறை துவக்கணும். அதுக்காக வேண்டி ஹிந்து சிவிலைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். ஒருத்தருக்கும் அங்க போக விருப்பம் இல்லையா? இந்த ஹிந்து சிவிலைசேஷனை படிப்பிச்சு போட்டு இதுவும் சொல்லுவேன் இவர் சைவாக்களுக்கு எதிரென்று நான் உண்மையத்தான் பேசுறேன். படிப்பிக்க தயார் இல்ல மாணவர்கள். அப்படியே வில்லங்கப்படுத்தி அதுக்குள்ள போடியணும். சும்மா விட்டு இருந்தா வேறு என்ன பாடம் செய்து படிப்பிக்கலாம். இது இப்படிதான் மாணவரன் யோசிச்சு அவளுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு நாங்கள் செய்யறதில்ல. எங்களுக்கு துறையால் திறக்க, எங்களுக்கு ப்ரொஃபஸர்ஷிப் கிடைக்க இந்த பாடங்கள் வேணும்னு சொல்லித்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. இந்த யார் ஹிந்து சிவிலைசேஷனை படிப்பிக்கணும்னு ஆரம்பிச்சதோ எனக்கு தெரியல. அப்படி அதுக்குள்ள இருக்கிறார்கள் தான். இப்ப ஹிந்து சிவிலைசேஷன்ல கிராஜுவேட்ஸ் வர போயினும் பல்கலைக்கழக வாசலையே சைவ கோயில் மாதிரி ஆக்கி வச்சிருக்கணும். இப்ப என்ன சிக்கல் என்றால், இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இன்றைக்கு தொழில்நுட்பத்துல வளர்ந்து வர ஒரு விஷயமா இருக்கு. இது சம்பந்தமான ஒரு துறையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இந்து நாகரிக பற்றின ஒரு துறையை ஆரம்பிக்கிறது தவறண்டு இல்லை. ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதான். என்னத்துக்கு தேவை இருக்குன்னதையும் பார்க்கணும். என்ன மாணவரை வில்லங்கப்படுத்தி கொண்டு அதுக்குள்ள போடலாது. இப்ப வில்லங்கப்படுத்தி தான் அதுக்குள்ள ஆக்களை போட்டு இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்துடைய அந்த
பெயரை கெடுக்கிறதுல கூடுதலாக இந்த கலைப்பீடம் தான் முன்னணியில இருக்கு. அது ஏன் என்று நினைக்கிறீங்க? இப்ப நீண்ட காலம் ஒரு 30 வருஷமாகவே மாறி மாறி கலைப்பீடத்தின் செயற்பாடுகள் தான் பல்கலைக்கழகத்தை ஒரு 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 இருட்டான ஒரு இருட்டாக காட்டுது, அல்லது ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு காட்டுது இல்லை. அது ஏன்? அதுக்கு ஒரு காரணம் அந்த வருங்காலத்து எதிர்பார்ப்பு. நான் கண்டிருக்கிறேன், மாணவர் எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு காரியத்துல ஸ்ட்ரைக் கண்டு வெளிக்கிடைக்க இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி மாணவர், மருத்துவ பீட மாணவர் அதில் விரும்புற இல்லை. ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரைக் கண்டா டிகிரி எடுக்கிறது பிந்தினா அவளுக்கு வேலை வாய்ப்பு சம்பளம் எல்லாம் குறையும். அப்படியே ஆர்ட்ஸ் ஆக்களுக்கு இன்றைக்கு இந்த வருஷம் பாஸ் பண்ணினா என்ன, வார வருஷம் பாஸ் பண்ணினா என்ன, வேலையில்லா திண்டாட்டம். அப்படி அவர்களுக்கு ஒரு கரிசனை இல்லை. பொது நான் கவனமா இருக்கணும்னு சொல்றத எனக்கு பிடிக்காது. அப்படியே அது உண்மையான நிலைமை. அப்ப இந்த ஆர்ட்ஸ் ஆக்கள் தான் கொஞ்சம் குழப்படியாரு. ஏன்னா அவளுக்கு வருங்காலம் இல்லை. அவளுக்கு ஆர்ட்ஸை விட்டுட்டு வேறு என்ன ஐடி தான் படிக்க விட்டுருக்கலாம். ஐடி செய்யறது கஷ்டம் இல்லை, ப்ரோக்ராமிங் செய்தாலே வேலை வாய்ப்பு கூட. பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை வழங்குற கல்விக்கு பதிலாக இவ்வாறான மாணவர்களுக்கு எதிர்காலம் இல்லாத துறைகள்ல கல்வியை ஊட்டினோம். பல்கலைக்கழகம் தானே அதை தீர்மானிக்கணும். இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னேற்றத்துக்கு எவ்வாறான பட்டதாரிகள் தேவை எதிர்காலத்தில் என்றது அது எல்லாருக்கும் தெரியும். இது என்ன தேவை என்று எப்படியாவது தீர்மானங்கள் பேராசிரியர் மேல நன்மையா கருதித்தான் எடுக்கப்படுகின்றன. அது அவைகள் தங்களுக்கு வேலை, தங்களுக்கு ப்ரொஃபசர், அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எனக்கு தெரியும், ப்ரொஃபசர் ஆக்கிறதுக்கே சொல்லினும் சம்பளம் காணாதான். ஒரு ப்ரொஃபசருக்கு 3 லட்சத்துக்கு மேல சம்பளம் காணாதான் என்று சொல்லி போட்டு இல்லாத வழக்கமா ப்ரொஃபஸரா வர்றதுக்கு ஒரு மார்க்கிங் ஸ்கீம் இருக்கு. அந்த மார்க்கிங் ஸ்கீமா தொடக்கத்தில் எழுதுனது நான் யூஜிசில இருக்கேன். அதன்படி இப்படி செய்தால் இத்தனை பாயிண்ட்ஸ், இப்படி செய்தால் இத்தனை பாயிண்ட்ஸ், மொத்தமாக இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்தா பேராசிரியர். அப்ப எழுதும் போது நாங்கள் நினைச்சிருந்த இது கட்டாயம் நெல்லாக்கள் தான் பேராசிரியர்ல வரவினம் உண்டு. அப்படியே நடைமுறையில எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தான். பட் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இப்ப இருந்ததுண்டா ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு பேப்பர் வாசிச்சா 1 பாயிண்ட், ஒரு பெரிய ஜேர்னல்ல ஒரு பேப்பர் எழுதினால் 5 பாயிண்ட்ஸ் உண்டு. இவங்க எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல போட்டுட்டு ஜேர்னல் சொல்லி போட்ட உடனே அதை எக்ஸாமின் பண்ற ஆக்கள் அது ஜேர்னல் பேப்பர் தான் சொல்லி 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அப்ப இது கனவேருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, கனவேருக்கு இது இப்படிதான் ப்ரொஃபஸரா வந்தவர்கள் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட. அப்ப பேரவையில இருக்கிற ஒரு ஆள் தேவநேசன் நேசியா எழுத்துல சொன்னவர், நீங்கள் இதுக்கு கான்ஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா, அது ஜேர்னல் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறீங்க, உண்மைக்காக கான்ஃபரன்ஸ் பாயிண்ட் வசந்தி அரசு காலத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. அவர் பேரவையில இருந்து கொண்டு எழுத்துல கொடுத்தவர் முறைப்பாடு. வசந்தி அரசு ரத்னம் பற்றி ஒரு ஆக்ஷனும் எடுக்கையில அவையில் செய்யறது எந்த கூட்டத்துக்கு யார் வேணாலும் 200 கொடுக்கிறது. பல்கலைக்கழகங்களை சமயத்துல இருந்து பிரிச்சு வைக்கணும். என்ன, நீங்கள் இப்ப அவைய கான்ஃபரன்ஸுக்கு போனா 200 தர வேணும். அப்ப எடுத்து பூசம் கூச்சமா இருக்கும். உங்களுக்கு கூசாமல் இருக்க, எடுக்காம விட கூசமா இருக்கும். பல்கலைக்கழகத்தின் வாசல பாத்தீங்கன்னா அது ஒரு சைவ கோயில் மாதிரி மெயின் ரோட்ல போட்டுருக்கு. அதுல இருந்து நேரா கோயிலுக்கு போகுது. இதெல்லாம் மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ் பாயிண்ட், ஜேர்னல் பாயிண்ட், இந்த விஷயங்கள்ல யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் அவர்கள் இந்திய பல்கலைக்கழகங்கள்ல தான் அவர்கள் தங்களுடைய பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலேயும் சிலர் யாழ்ப்பாணத்திலேயே மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பெரும்பாலும் இவர்கள் இந்த ஜேர்னல் என்றதெல்லாம் அங்க ஒரு தொகை பணத்தை கொடுத்து இந்த இவர்களுக்கு புள்ளி கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அப்படி ஜேர்னல்ஸ் இருக்குது, ஏராளமா இருக்கு. ஜேர்னல்ஸா தானே அது இருக்குது. இப்ப இன்னமும் நாங்க போட்ட ரூல்ஸ்ல ஒரு ஜேர்னல் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 தடவை அடிச்சிருக்கோம். 3 இஷ்யூஸ் ஒருவ போடுறா. வால்யூம் 1 நம்பர் 1 முதல் ஜேர்னல்ல முதலாவது பிரதி. அப்ப அது அவருக்கு அந்த ஜேர்னல் வந்த பிறகு அந்த ஜேர்னல் நின்று போகும். அப்படி இருக்கு. இது கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் மத்தியில இருந்து வர சிற்றிதழ்கள் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான். பிரதனியால் ஒரு வைஸ் சான்சலர் ஜேர்னல் தானே ஆரம்பிச்சு தன்னை பேப்பரை போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தவர். அப்ப நான் அந்த கவுன்சில் இருக்க எக்ஸாம் இருக்கும் போது கேட்டு, நான் என்ன 5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல போட்ட பேப்பர் இன்னும் பேஜ் நம்பர் ஒன்னும் தரையில்லை என்று. அப்ப சொல்லினும் அந்த ஜேர்னல் ஒரு நாளும் வெளிவர இல்லையா, அக்செப்டன்ஸ் ரேட்டா மட்டும் போயிருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சண்முகலிங்கம் அவர்களுடைய ஜேர்னல் துர்க்கம்மன் கோயில் மலர் என்று சொல்லி அப்படி சொல்லப்பட்டது. படிப்பிச்சு போட்டு பிரச்சனை பட்டு தான் திரும்பி வந்தேன். பின்லாந்து போன்ற நாடுகளை பார்த்தால், அதாவது இந்த நர்சரி பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எம்எஸ்சி முடித்திருக்கணும் என்று சொல்றார்கள். எம்எஸ்சி முடித்த ஒருவர் தான் நர்சரி பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்க தகமையானவர். அது என்னென்றால் ஆசிரியருடைய கல்வி தரம் எவ்வளவு உயரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு மாணவர்களுடைய
கல்வித்தரமும் கூடும். இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் பட்டதாரிகளுடைய கல்வித்தரம் ஒரு பிளாக்ல எடுத்த சர்டிபிகேட்டாக இருக்கின்ற போது அவர்கள்ட்ட கற்கிற மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பட்டதாரி மாணவர்களுடைய அவர்களுடன் கற்று வெளியேறுகின்ற பட்டதாரி மாணவர்களுடைய நிலைமை என்ன? மோசம். அவர்கள் வாத்தியார்கிட்ட தான் பழகுவினம். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒவ்வொரு பட்டப்படிப்புக்கும் பிஎஸ்சி பிஏக்கு ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது. அது சும்மா ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட், பெருசா ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. அப்படியே யாழ்ப்பாண பல்கலைக்கழக அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டில இருந்து வர ப்ரொஜெக்ட் எல்லாத்துக்கும் இந்தியாவில ஒரு ஜேர்னல் இருக்கு. 30,000 ரூபாய் கொடுத்தா அந்த ப்ரொஜெக்ட ஜேர்னல் பேப்பர்னு அடிப்பினும். அதுல முதல் மாணவர் பேர், ரெண்டாவது சூப்பர்வைசர் பேர் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் சூப்பர்வைசருக்கு ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் 5 பாயிண்ட்ஸ் வர போகுது வந்து ஒன்று இருக்குது. இப்ப நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்துடைய 30,000 ரூபாய் மாணவர் தான் கொடுக்கும், பேராசிரியர் கொடுக்கறதில்ல. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுடைய தகமையை நாங்கள் ஆய்வு செய்ய வெளிக்கிட்டால் பலர் அந்த தகுதியில அந்த பதவியில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்களாகி விடுவார்கள். அப்படிதான் மாடியால் மாத்த விட மாட்டோம். 3 லட்சம் சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு குப்பை வேலை செய்து கொண்டு. இப்ப இலங்கையோட ஒப்பிடுகின்ற போது நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழர்களுடைய வாழ்நிலையை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதை முன்னெடுக்கிறவர்கள் இதுக்கு பின்னால ஒளிந்திருக்கிறார்கள். இந்த குற்றங்களுக்கு பின்னுக்கு இருப்பவர்கள் தமிழ் தேசியத்தை தான் முன்வைக்கணும். இப்ப இலங்கையுடைய ஒட்டுமொத்த இலங்கையுடைய கல்வி நிலைக்கும் இலங்கையில இருக்கின்ற தமிழர்களுடைய கல்வி நிலைக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு அப்படி இருக்கு. பெரிய வித்தியாசம். எங்க யாழ்ப்பாணத்துல இருக்க குறைகள் கணக்க அங்க பிரதனியா முரட்டுகள் எல்லாம் இருக்கு. நான் நேர கண்டிருக்கிறேன். அப்படி இவ்வளவு மோசமா இல்ல. இங்க வெக்கப்படாம செய்யறாங்க. அங்க கொஞ்சம் ஒளிச்சு கிழிச்சு ஆக்களை போட்டு, இப்ப பழைய ஒரு மாணவர் வெளியில பேராசிரியர் அவரை கொண்டு வந்து எக்ஸாமினரா போடுறது. அப்ப அவர் பாஸ் பண்ணி விடுவார். இங்க அப்படி அவ்வளவு மோசமா இல்ல, அப்படின்னு இல்ல, மோசமா தான் இருக்குது. இப்ப இங்க அந்த இந்த செயல்கள் எல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா வந்துட்டு யாழ்ப்பாணத்துல. அப்படியா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதை பற்றி கதைக்கிறதும் இல்ல, கதைக்க விரும்புவதும் இல்ல. புலம்பெயர்ந்த வடக்கு கிழக்குல இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் வெளியேறி வாழ்கின்ற நாடுகள்ல மிக வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவுல அவர்கள் வாழ்கின்ற சமூகத்தை காட்டிலும் சராசரிக்கு மேல் வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம். அது பிரித்தானியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம். எங்க போனாலும் அவர்கள் ஒரு படி மேலதான் இருக்கிறார்கள் சராசரி. ஆனால் அதே தமிழர்கள் இலங்கையில அப்படி இல்லை. அது என்னண்டா, இங்க எங்களுக்கு மேல இருக்கிற ஆக்கள் நசுக்கி போடுவார்கள் என்று சொல்லி ஆக்கள் எத்தனிக்கிறீங்களே ஒன்றும். வெளியில போன உடனே அதுல தெரியும் இப்படி செய்தா இது கிடைக்கும், இப்படி செய்தா இது கிடைக்கும். அவன் எத்தனை பல மடங்கு பெருகுது. இலங்கையில இருக்கிறதான் சம்பளம் பெறும், வேலை கிடைச்சா இன்ஃபுளுன்ஸை பாவிச்சு விரிவுரையாளரை வந்துட்டுண்டா அப்புறம் அங்காலே எல்லாம் கிடைக்கும். அப்படி ஒன்னும் செய்ய தேவையில்லைன்ற மாதிரி வந்துட்டுது. பிரிடேட்டரி ஜேர்னல்ஸ் இருக்கு, அது 1% உதவாத ஜேர்னல்ஸ். அதுல பேப்பரை கொடுத்து எடுத்து 5 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில ஒருத்தர் இருக்கிறார். அங்க பகுடிவாடியா தான் சொல்லுவாங்க இரகசியமா காக்கிற காரியங்கள் வெளியில அழைக்கிறீங்களா, அவருக்கு கின்னஸ் புக் ரிவார்ட் கிடைக்கும். அவ்வளவுக்கு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கு, எல்லாம் காசு கட்டி. மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில ஒரு வருஷத்துக்கு இன்னும் 25 பேப்பர் அடிச்சிடணும் கிடைச்சாங்க. தெரியும், நான் காணையில. அப்படி அதான் எத்தனம் இல்லாமல் இங்க முன்னேறலாம். வெளியில போனோம்னா எத்தனை தேவை முன்னேறதுக்கு, அதான் வித்தியாசம். இப்ப இலங்கையில இலங்கை அரசு என்றது ஒரு பேரினவாத அரசு, ஒடுக்குமுறையை செய்கின்ற அரசு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கல்வி நிலையில இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுக்கு, அதாவது வடகிழக்கு மாகாணங்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நேரடியாக திட்டமிட்டு இந்த தமிழர்களுடைய கல்வியை பாலடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா, அல்லது வடக்கு கிழக்குல இருக்கின்ற இந்த கல்வியில அதிகார நிலையில் இருக்கிறவர்கள் சரியான முறையில செயற்படையிலையா? ஒரு காலத்துல திட்டமிட்டு எங்களை நசுக்கினவைகள் தெற்குல இருக்கிற ஆக்கள். இப்ப அது தேவையில்லை, நாங்களே எங்களை நசுக்கிக் கொள்றோம். அதான் என்னுடைய கருத்து. நாங்க செய்யற எல்லா பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நாங்களே எங்களை நசிச்சு கொண்டு வரணும். இப்ப சிங்களாக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டாங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள. அதுல ஒரு சிங்களாக்களை யாழ்ப்பாணத்துக்குள்ள கொண்டு வந்தா யாழ்ப்பாண மாணவர்கள் அந்த கூட்டாவை மீட் பண்ணல. அதாவது மருத்துவத்துறைக்கு இவ்வளவு, பொறியியல் துறைக்கு இத்தனை மாணவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த எண்ணிக்கையை யாழ்ப்பாண மாணவர்கள் அடையல. சரி, அதான் காரணம். அரசாங்கத்துடைய தவறல்ல தானே. நான் அப்படி சொல்ல. இப்ப அது சிங்களாக்கள் வாரது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கதைக்கணும். இங்கிலீஷை கதைக்க இல்லாது, இங்கிலீஷ் கதைக்காமல என்னத்தை செய்யலாம் யூனிவர்சிட்டியில, ஒரு நோட்ஸ் எழுத இல்லாத. இப்ப நல்ல மாணவர்கள் வர்றார்கள். எங்களுடைய ஆக்களுக்கு அந்த புள்ளி வராட்டிக்கு சிங்களாக்களை கொண்டு வரும்போது அவர்கள் அந்த தேவையான புள்ளியோட வருகிறார்கள். அப்ப எங்களோட வகுப்புல கட்டிக்காரரும் இருக்கிறேன் சிங்களாக்களாக. அப்படியே இப்ப அரசாங்கம் செய்யறது
ஓரளவுக்கு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தமிழன்ற விதத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சிங்களமயமாக்குற விருப்பம் இல்லை. அப்படி அவர்கள் இல்லாட்டிக்கு இன்னும் மோசமா போகும். சிங்களாக்கள் தான் ஓரளவுக்கு இன்னும் வைஸ் சான்சலர் அவர் ஒண்ணு கேட்கல. ஒரு கட்டத்திலே அவைகள் கேட்பினும் சிங்களாக்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து படிச்சு பிரிவுரையாளராகி வைஸ் சான்சலர் இவளுக்கு வந்தால் ஒரு கஷ்டம் உண்டு பெறும். நீங்க அந்த முதல்ல ஒரு விஷயம் சொல்லிங்கிறீங்க, அது ஒரு சிக்கலான விஷயமும் தான். அதாவது இந்த கலைப்பீடத்துல உள்ள மாணவர்கள் வந்து ஏனைய பீடங்கள்ல இருக்கிற மாணவர்கள் தங்களோட கல்வியை வளர்க்கறதுல கூட ஆர்வமும், கலைப்பீடத்துல உள்ளவர்கள் அது பற்றின அக்கறையும் இல்லாம இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இல்ல இந்த அதாவது இந்த கலைப்பீடம் வந்து டொமினண்டா இருக்கிறது. யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற 80% மாணவர்கள் வந்து கலைப்பீடத்துக்கு தான் போகிறார். அப்ப அவர்கள் வந்து ஒரு எதிர்காலம் இல்லாத கல்வி தான் இந்த மாணவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. அந்த கல்வியை வழங்குறவர்களும் அதுக்கான தகுதி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய சமூகம், எதிர்கால சமூகம், அரசாங்க கட்டமைப்புகள் வந்து இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு போறதுக்கு தானே அது வழிவகுக்க போகுது. ஆசிரியர்களோ, அதிபர்களோ, அரசாங்க அதிகாரிகளோ இந்த 80% குரூப்ல இருந்து தானே வரப்போயினா. சரி, அதான் நடக்க போகுது. அப்படி இன்னும் SLAS அந்த எக்ஸாம் நடக்குது. அந்த SLAS எக்ஸாம்ல இவள் பெருசா வர மாட்டணும். கூடாத மாணவர்கள் எல்லாச்சையும் SLAS எக்ஸாம சரியா அரசாங்கம் நடத்திச்சிருந்தால் எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் ஒரு தகுதி உள்ளவர்களாக தான் வருவேணும். அதுல இன்னும் பிழை வரையே இல்லை. எப்படியோ அண்மை காலத்துல தமிழருக்கு ஆக்கள் வரையினும் இல்லை என்று சொல்லி ஸ்பெஷல் கோட்டா கொடுத்து கொண்டு வர்றாங்க. SLASல 100 இடங்கள் தமிழருக்குன்ற உடனே தரமில்லாத ஆக்களும் வந்து சேரலாம். அங்க ஒரு இன்னொரு விதமான தரப்படுத்தல் தமிழர்களுக்காக உருவாக்கப்படுது. என்ன தமிழர்கள் வந்து அந்த 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 தகுதியை எட்டினம் இல்லை தாங்களாகவே. இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தர இல்லையா? நாங்கள் ஒரு காலகட்டத்துல நினைக்கிறேன் 80களில் இலங்கையில வந்து கல்வியில வந்து ஏனைய மாவட்டங்களிலும் பார்க்க முன்னுக்கு நின்ற ஒரு சமூகமா. இப்ப மாகாணங்கள்ல பிந்தி கடைசி வந்து நாங்கள் GDP தானே எல்லாத்திலும் குறைவு. கல்வியில நாங்கள் நல்லாக செய்யலைன்னா பொருளாதாரத்திலையும் நாங்கள் செய்யறது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. அப்ப அண்மையில தயாரிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக பாடல் ஒன்று, கீதம் ஒன்றுல இன்னும் யாழ்ப்பாணம் கல்வியில முன்னுக்கு நிக்குது அந்த பாடல் வரிகள் தெரிவிக்குது. அது என்னன்னு இதுதான் சொல்ற ஹெரிட்டேஜ் ஹிஸ்டரி. நாங்களே எங்களை போனோன்னு இருக்கிறோம், மெய்யோ பொய்யோ நாங்கள் எங்களை போனோன்னு இருக்கிறோம். எங்களோட சரித்திரம் முழுக்க அப்படிதான் எழுதப்படுது. கலந்து கொண்டா காலத்தில். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அதிகார பரவலாக்க அவசரம். அதிகாரத்தை பரவி உண்மைக்கு பரவி பகிர்ந்தால் நல்லாக்கள் மேல வர ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த நிலைமையில எனக்கு சரியா தெரியல நாம் முன்னேறும். நீண்ட உரையாடல். இது ஒரு மிக சிக்கலான உரையாடலும் எங்களோட சமூகத்தின் அடிக்கட்டுமானம் தொடர்பான உரையாடல். அதாவது ஒரு சமூகத்தின் அடிக்கட்டுமானம்ன்றது அந்த சமூகத்துல இருக்கிற கல்வி அமைப்புலதான் தங்கி இருக்கு. அந்த கல்வி அமைப்பு சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த உரையாடலை மேற்கொண்டு இருக்கிறோம். இதுல வளமை போலவே நீங்கள் ஒரு சிக்கலான கருத்தாளர், ஒரு என்ன சொல்றது, விவாதத்தை தூண்டுற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. பல்வேறு எதிர்ப்புகளும் நிச்சயமாக வரும், அதுக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். உங்களுடைய நேரத்தை பேசுறதாலதான் எங்களோட அறிவு வளரும். நிச்சயமாக. அதோட நான் இதுல இன்னொரு கருத்தையும் அதுல வச்சுக்கொள்ளலாம். இந்த கருத்து விவாதம் சம்பந்தமாக சுவாஸ்திகா அவர்களை வந்து ஒரு பேச்சுக்கு அழைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த பல்கலைக்கழக மாணவர்களே போராடி அவரை அதுல அந்த பேச்சுல கலந்து கொள்ள முடியல. நீங்களும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றி இருக்கிறீர்கள், மாணவர்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார். அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? தூக்கத்தோட தான் பாக்குறேன். இது இன்னும் இந்த புலிகள் அடக்குமுறைகளை நாங்கள் பழகி நாங்களும் அதில் உபயோகிக்கிறோம். புலிகள் காலத்தில இருந்து கணக்கு ஒரு நிழல் மாதிரி, கரு நிழல் மாதிரி எங்களுக்கு மேல அது போகணும். அதுக்கு அரசியல் பரவலாக்கள் சரியான அவசரம். எங்களுக்கு அதிகாரங்கள் வேணும், போலீஸ் அதிகாரம் வேணும், காணி அதிகாரம் வேணும். இதுகள் இருந்தா தான் நாங்கள் எங்களுடைய இடத்தை வளப்படுத்தலாம். இந்த அதிகாரங்கள் இல்லாமல் வளப்படுத்த முடியாது. எல்லாம் சிங்களாக்களுக்கு கீழே வச்சுக்கொண்டு எங்கட கருத்தைகளை முன்வைக்க முடியாது. ஆனால் இந்த இருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் வளம்படுத்துறதுக்கு பாவிக்கலையே. இதுதான் தமிழ் சமூகம் வந்து இருக்கின்ற அதிகாரங்களை வளம்படுத்த பாவிக்கலையே. இப்ப போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் தந்தால் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் காணி தர மாட்டோம். போலீஸ் அதிகாரத்தை பாவித்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் அடிச்சு சிறைக்குள்ள வெப்பம் என்றால் அதைத்தான் அரும் சித்தார்த்தன் சொல்றார். உங்களுக்கு அதிகாரத்தை தந்தால், இந்த அதிகாரங்களை தந்தால் அதை நீங்கள்
ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக மட்டும்தான் நீங்க பாவிப்பீங்களே. அதுல உண்மை இருக்குது, அந்த அபாயமும் இருக்குது. அதே வேளையில நாங்கள் எங்கட பேசுறது, எதிர்க்கிறது, எழுதுறது, அதில் அந்த உரிமையில கொஞ்சம் விரிச்சு கொண்டு வந்தால் காலப்போக்குல அது முன்னேறும். நாங்க அதுக்குள்ளால போய்த்தான் வெளிவரணும். அந்த ஒரு காலம் வரும். தமிழ் மக்கள் மத்தியில கூட நாங்கள் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு, தமிழ் இஸ்லாமியர்களுக்கு கோட்டா வழங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் நினைக்கிறீங்க? அதுக்காக வேலை செய்யணும். அல்லது எங்களுக்கு வழி இல்லை, ஒரு நாளும் விமோசனம் வராது. சைவ வேளாள ஆண் ஆதிக்கத்திட்ட தான் இன்றைக்கு இந்த அதிகாரம் தொடர்ந்தும் இருக்குதுன்றதை நீங்களும் நம்புறீங்க? அப்படிதான். இப்ப சம்பந்தன் இருக்கும் அளவும் ஒரு அளவுக்கு பாதுகாப்பு. அவரும் போயிடுவார் கெதிய. அவர் போக யார் வேற இனமோ எனக்கு தெரியல. போய் சுமந்திரனுக்கு வாரத்துக்கான இந்த வாய்ப்பும் இப்ப உள்ள சூழல்ல இல்ல. இல்ல, அதுக்கான ஒரே வாய்ப்பு இருக்கிறது ஸ்ரீதரன் தான். ஸ்ரீதரன் அவருடைய தலைமையில தமிழரசு கட்சி வருமாக இருந்தால் ஏனைய சமூகங்களுடைய எதிர்காலம் சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் போய் அந்த மாயனங்கள் புலிகள் மாயனத்துல கும்பிடுறதோ என்ன செய்யறதோ அதெல்லாம் நல்லது இல்ல. நான் அவரோட பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், அவையில மாத்தலாம். இல்ல, புலிகளுடனான எங்களுடைய முரண்பாடுகளுக்கு அப்பால் புலிகளுடைய தலைமை செய்த போர்க்குற்ற நடவடிக்கைகள் அல்லது என்ன கருத்தியலுக்கு எதிரான விஷயங்கள், ஏனையவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள், அதுக்கு அப்பால அதுல போராடி இறந்தவர்கள் சாதாரண போராளிகள். அவர்களுக்கு அவர் விளக்கு கொடுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவர்களை அந்த இறந்தவர்களுக்கான ஒரு அஞ்சலியை செய்யறதுல என்ன தவறு இருக்குது? பார்த்தால் ஒரு தவறும் இல்ல. அப்படி அதுல இருந்து ஒரு வெளியில வார கொள்கை ரீதியாக வெளியில வாரது என்னன்னா வாரண போற்ற மாதிரி தான். தொடர்ந்தும் அந்த 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 பழைய கொள்கைகளையே புலிசத்தையே அமுல்படுத்த வலிக்கிறீங்க நினைக்கிறீங்களா? அப்படி காணப்படும் எங்களோட வாலிபர்களால. நான் கவனிச்ச விதத்துக்கு வாலிபர்கள் அதுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு தெரியல. அவையில் தங்கட ஏரியங்களை பார்த்து கொழும்பு கோடி வெளியிலோட தான் பார்த்து கொண்டிருக்கணும். ஆனா அந்த உரையாடல்கள்ல, விவாதங்கள்ல, மேடைகள்ல இது ஒரு இது நான் என்ன இது பாக்குறேன்னா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கு. புலிகள் இல்ல, ஆனா இருக்கணும். அப்படிதான் போகுது. அவ என்ன நாடகம் தான். மேலாக்கள் திருப்பி சிவி விக்னேஸ்வரனோ எல்லாம் இதுல நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் அம்சத்தையும் கவனிக்கணும். என்றா உண்மையிலேயே ஒரு விடுதலைக்காக போராடிய பலர், புலிகளை நம்பி போராடிய பலருடைய அபிப்பிராயம் வேண்டா, புலிகள் முடிந்து விட்டார்கள், புலிகளுடைய சகாப்தம் முடிந்துதான், அவருடைய அரசியல் முடிந்தது. இப்ப உள்ளவர்களை நாங்கள் புலிகளாக பார்க்க கூடாது. அந்த புலிகளை விட்டு இவர்கள் மீதான ஒரு விமர்சனம் வைக்கணும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் புலிகள் மீதான கண்டனங்களை வைக்கிறது அல்லது புலிகளை ஒட்டி விமர்சனத்தை வைக்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத விஷயம் என்று இதே நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை சரியான விதத்துல செய்யலாம். புலிகளுக்கு ஒரு பெரிய புகழா கொடுக்காமல் செய்யலாம்டா. இல்ல, இவர்கள் இந்த சிக்கல் இதுல என்னென்றால், இப்ப ஸ்ரீதரனா இப்ப இன்றைக்கு ஆர் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ, அந்த தமிழ் தேசியம் என்றது ஒரு புலி தேசியமா தான் இருக்குது. தூக்கி பிடிக்கிறார்கள் ஏனென்றால் தங்களுடைய குற்றங்கள் இருந்து தப்பிக்கொள்வதற்காக. உண்மையிலேயே புலிகள் இருந்திருந்தால் இன்றைக்கு சிலவேளை இவர்கள் உயிரோட இருந்திருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அவர்கள் தான் இன்றைக்கு புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இத பலர் கடுமையா விமர்சிக்கணும். என்றால் இவர்கள் புலிகள் அல்ல, அது புலத்தில் தெரியும். என்னோட வேலை செய்யறாக்கள் கனவே 40 வயதுக்கு கீழ்பட்டார்கள் எல்லாம் அப்படித்தான் யோசிக்கணும். இன்னும் அந்த வெளியில சொல்ற அளவுக்கு வேற இல்லை நினைக்கிறேன். இந்த விமர்சனங்களை நாங்களும் விமர்சகர்களாக இருப்பவர்கள் இத இந்த விமர்சன பாணியில நாங்களும் ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு நாங்களும் விமர்சன பாணியை மாற்றுறது நல்லவென்று நான் நினைக்கிறேன். இல்லையா? நானும் தான் மாற்றணும். எப்படியோ கஷ்டம் என்னண்டா, அவங்களுக்கு பயந்து வாழ்ந்து கஷ்டப்பட்ட பிறகு இருந்த போல மறக்கல. நன்றி பேராசிரியர். இந்த நீண்ட உரையாடலுக்கு பல்வேறு அம்சங்களை நாங்கள் இதுல கதைச்சிருக்கிறோம். மற்றொரு உரையாடல்ல சந்திப்போம். தேங்க்யூ.